அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா ஒரு சின்ன அப்டேட்டு. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்லெட்டில் ஒரு 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இருக்கும். இது இல்லாமல் இன்னும் 2 புக்லெட் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் சொல்யூஷனோட போட்டிருப்பேன். ஸோ இந்த புக்லெட் சாப்டர் வைஸ் இருக்கும். மீதி 2 புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சாப்டர் வைஸ் கொஷின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, இது சாப்டர் வைஸ் ஆர்டரில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் தேவை அப்படின்றத ரொம்ப ஒர்த்தாக ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இந்த புத்தகம் வந்து உங்கள் கையில் வாங்கி வச்சுக்கிட்டு எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆகிடுங்க. ஏன்னா இன்றைக்கான டேயில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன கிடச்சிருக்கு ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நடக்கும். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் நடந்து முடிஞ்ச காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ரிசல்ட்டு போடுறது, அதுக்கப்புறம் நியூ ஆனுவல் பிளானர் வர்றது, அதில் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன், யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுக்கிட்டே இருங்க. நான் தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன், நோட்டிஃபிகேஷன் விரைவாக வந்துடும். ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றது தப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருக்கிற டேஸ் நல்லா பயன்படுத்தி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பாருங்கள், இது 5th யூனிட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் தனியாக. ஓகே, ஸோ இது போல் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியாக எம்சிக்யூஸ் நீட்டாக ரெடி பண்ணி உங்களுக்கு எம்சிக்யூ புக்லெட் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த புக்லெட்டை வாங்கி படிங்க. உங்களுக்கு என்னுடைய புக்லெட்டை ஒரு சிலவங்க வாங்கி வெளியில் சேல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நம்பி போயிடாதீங்க. என்ன ரீசன்னா, இப்போ நான் டெஸ்ட் பேட்ச் கொஷின் அனுப்புகிறேன், என்கிட்ட புக்லெட் இருக்குது வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு இந்த பிடிஎஃபை ஸ்கேன் பண்ணி உங்கள் குரூப்பில் போட்டு சேல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற நிறையா கண்டென்ட் வந்து உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவேன், என்னுடைய பர்சனல் குரூப்பில். ஸோ அது வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாமல் போய்டும். ஓகே, ரெண்டாவது வாங்குறவங்களும் இந்த தப்பு பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து செல்ஃபாக படிக்கணும், நிறைய கற்றுக்கணும். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய போஸ்டிங் நீங்கள் இழைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃபாக உட்காந்து படிங்க. நீங்களாக இந்த மெட்டீரியலை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து இந்த புத்தகத்தை நல்லா தரவாக படித்து முடிச்சிடணும். ஸோ இது இன்னொருத்தருக்கு விற்றுடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் வாங்கி படிக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். ஓகே, என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்டிங்கை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். இதனுடைய ஒர்த் என்னான்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதனுடைய மெட்டீரியல் கிளாஸ் எல்லாம் வீடியோ கொடுத்துட்டிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 35% வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ ரிமைனிங் கொஞ்சம் தான் இருக்குது, அதுவும் நான் வீடியோ கொடுத்துருவேன், எதுவுமே விட மாட்டேன். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே வருவேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் வந்து எவ்ரி வீக் சண்டே வந்து டெஸ்ட் சீரியஸ் போட்டுக்கிட்டே வருவோம். டெஸ்ட் சீரியஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 6000 கொஷின் பல்காக இருக்கும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அது ஒர்த்தான புத்தகமாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ்னு கேட்டு வாங்குங்க. ஸோ இதில் எல்லாமே இது வந்து காம்ப்ளெக்ஸ் செக்ஷன் ஃபுல்லாகவே பாருங்களேன். காம்ப்ளெக்ஸில் எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக கேட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த புக்லெட் வந்து உங்கள் கையில் இருக்கணும். இது வெளியில் கொடுக்குறாங்க, வெளில சேல் பண்ணுறாங்க, டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃப் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று பிடிஎஃபாக வந்துட்டுருக்கு அப்படின்னா தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஸோ நான் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. இந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணுங்கள். நீங்கள் புக் பண்ணிட்டே உடனே உங்கள் அட்ரஸ்க்கு நான் கொரியர் போட்டு பில் அனுப்புவேன். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பரில் உங்கள் நம்பரை ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அப்படி தான் அதை படிக்கணும். ஸோ ஒருத்தர் சொல்கிறாங்க அந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம், அங்கேயே கிடைக்குது, பிடிஎஃபாக கிடைக்குதுன்னு போயிடாதீங்க. ஸோ உங்களை கரெக்டாக வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டு எதை படிக்கணும், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரெடி பண்ணி வந்துக்கிட்டே இருக்கேன். நானே அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் தான் இருக்கேன். எனக்கும் அந்த கொஷின் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த தப்பு மட்டும் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இது நிறையா தப்பு நடக்குது. ஸோ நான் அதை கவனிச்சிக்கிட்டே தான் வரேன். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி ஒருத்தர் கால் பண்ணி, சார் நான் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன், மெட்டீரியல் நான் வாங்கிட்டேன் உங்கள்கிட்ட பைசா கொடுத்து, ஆனால் எனக்கு கொஷின் இன்னும் வரல, டெஸ்ட் சீரியஸ் கொஷினு குரூப் ஓப்பன் ஆகலை, ஜாயின் பண்ண முடியலன்ற மாதிரி எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் வேறு யார்கிட்ட மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க, என்னோடய மெட்டீரியல் அது தப்புங்க, இதெல்லாம் குரூப் தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் அதை ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, அப்படி பண்ணக்கூடாது. டெஸ்ட் பேட்ச் குரூப்லேயும் உங்கள் நம்பர் ஆட் ஆகாது, அவங்க உங்களை ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நீங்களும் படிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோஸ் கண்டென்ட் கொடுத்துருக்கேன், யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போட்டு வரேன். என்னோடய குரூப்பில் எவ்வளோ கேண்டிடேட்ஸ், கிட்டத்தட்ட 260 கேண்டிடேட் வந்துட்டாங்க யூஜிடிஆர்பிக்கு. எனக்கு அது 1000 கேண்டிடேட்டாக கொண்டு வந்து அவங்கள வந்து கிளியர் பண்ண வைக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வாட்டி எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி என்னுடைய குரூப் மெம்பர்ஸாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக என்னுடைய ஹார்ட் ஒர்க் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க, படிங்க, நிறையா கற்றுக்குங்க.
டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இதெல்லாம் பிடி. ஸோ 10 சாப்டருக்கான எம்சிக்யூ சாப்டர் வைஸ் கண்டென்ட்டு. இதை படிச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து 2 புக்லெட் கொடுப்பேன். ஸோ அந்த புக்லெட் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு உடனே இந்த புக்கெலாம் புக் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு வந்து புக்கிங் நம்பர் 9384686847 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி இந்த புக்ஸை வாங்கணும், உங்களுக்கு எப்போ கொரியர் வரும், நீங்கள் புக் பண்ண டேட்லேருந்து மேக்ஸிமம் 2 days புக் பண்ண உடனே பார்சல் கொரியர் போட்டுருவேன். கொரியர் போட்டு பில் அனுப்பிடுவேன். ஓகே, அதே போல் உங்கள் டெஸ்ட் பேட்ச் உங்கள் நம்பரை டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் வர எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் படிங்க. இது போல் ஒவ்வொரு சாப்டருமே தனியாக கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ கான்டாக்ட் நம்பர் புக் பண்ணுற நம்பர் 9384686847. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வெளியில் அந்த புக்ஸ் கிடைக்குது அப்படின்றது தயவுசெய்து அதை வாங்கிடாதீங்க, உங்களை ஏமாத்துறாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது இதோ பாருங்கள், சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு எம்சிக்யூ புக்கில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புத்தகம் ரொம்ப ஒர்த்தான புத்தகம். நீங்கள் லாஸ்ட் டைம் சிஎஸ்ஆர் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, லாஸ்ட் டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகணும் அப்படின்றவங்களுக்கு இந்த புத்தகம் வந்து அவ்வளோ உறுதுணையாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுன்றதை நான் உறுதியாக சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுவுமே நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் எல்லா ஏரியா கொஷின்ஸுமே டெஸ்ட் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் சொல்யூஷனோட கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க, கைப்பட எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தான புத்தகம். ஓகே, ரெண்டாவது, என்னுடைய மெட்டீரியல் வெளியிலே கிடைக்குது, குரூப்பில் அந்த குரூப்பில் கிடைக்குது, இந்த குரூப்பில் கிடைக்குதுன்னு தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஓகே, ரொம்ப தப்பு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூஸ், பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூஸ், டிஎன்செட் எம்சிக்யூஸ், அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இதை பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரேன். ஸோ உடனே புக் பண்ணி இந்த புக்ஸ்லாம் வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம். இந்த யூஜிடிஆர்பிக்கு 3 புக்லெட் இருக்குது சார், அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. அதுக்கான ப்ரைஸ் சொல்லுவேன், வித் டெஸ்ட் பேட்சோட வந்துடும். ஓகே, ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 days பார்சல் கைக்கு வந்துடும். இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, எவ்வளோ இன்ஸ்டியூட்லாம் போய் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, நிறையா படிச்சிருப்பீங்க. பட் இந்த லெவலில் இருக்கிற கொஷின்ஸ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் அடித்து சொல்லுவேன், வாங்கி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, சார் ஒர்த்து சார் இதுதான் சார் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஃபைன். நீங்கள் வந்து வெளியில் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, அந்த குரூப்பில் கொடுக்குறாங்க, இந்த குரூப்பில் கொடுக்குறாங்க, தயவுசெய்து அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு தப்பான வேலை உங்களை ட்ராக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.